சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இந்த ஆலோசனை குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணல. தமிழக அமைச்சரவை 5வது முறையாக மாற்றம் செய்யப்பட இருக்கின்றது. தற்போது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்து அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி மற்றும் ஆவடி நாசர் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக இந்த அரசில் 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கோவி செழியன் சேலம் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் என்ற மேலும் கூடுதலாக 2 பேர் அமைச்சரவைக்குள் ஈர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 4 புதிய அமைச்சர்கள் இந்த 5வது அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக தமிழக அமைச்சரவைக்குள் வர இருக்கின்றார்கள். இதன் மூலமாக 35ஆக தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சரோடு சேர்த்து 35ஆக உயர்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துணை முதலமைச்சர் நியமனம் குறித்த அறிவிப்பும் நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகை அறிவிப்பின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன்படி துணை அமைச்சராக இருந்து வரக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட இருக்கின்றார். அதற்காக துணை முதலமைச்சர் பொறுப்பில் அவர் செயல்படுவார் என்ற அறிவிப்பும் நேற்றைய தினமே வெளியாகி இருந்தது. இன்று மாலை 3 மணி முதல் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்வில் 4 அமைச்சர்களும் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த அமைச்சரவை மாற்றத்தை ஒட்டி இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கின்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் அமைச்சரவையில் அமைச்சர்களுடைய அந்த 34 அமைச்சர்களுக்குமான வரிசைப்படுத்துவது குறித்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. ஏனென்றால் துணை முதலமைச்சர் நியமனம் என்பது அந்த நியமனத்தின் மூலமாக குறிப்பிட்ட அமைச்சர் மூத்த ஒரு அமைச்சர் நிலைக்கு கொண்டு வரப்படுவார். அமைச்சரவை தொடர்பாக ஒரு அந்த அரசு தான் முடிவெடுத்து முதல் அமைச்சர் யாராக இருப்பார்கள் என்ற அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த வரிசைப்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில் துணை முதலமைச்சர் நியமனத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் 10வது இடத்தில் அமைச்சரவை பட்டியலில் இருக்கின்றார். அதில் இருந்து மேலே அவர் 3வது இடத்தில் இடம்பெறுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது குறித்த ஆலோசனை தற்பொழுது முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகின்றது. எனவே மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றார்கள். வழக்கமான அந்த அமைச்சரவை பட்டியலை பொறுத்தவரை முதலமைச்சர் முதல் நிலையில் இருப்பார். 1வது எண்ணில் முதலமைச்சருடைய பெயர் இருக்கும். 2வது எண்ணில் மூத்த அமைச்சர்கள் 2, 3, 4, 5 இடங்களுக்குள் மூத்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். அந்த அடிப்படையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 2வது இடத்தில் இருக்கின்றார். தற்போது துணை முதலமைச்சர் நியமனத்தின் மூலமாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகனுக்கு அடுத்த இடத்தில் 3வது இடத்தில் சீனியர் அமைச்சராக அந்த பட்டியலில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலும் தற்போதைய முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த 2009-10 காலகட்டங்களில் எல்லாம் முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் என்ற நிலையில் 3வது இடத்தில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுது மற்றொரு மூத்த அமைச்சராக இருந்த மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் 2வது இடத்தில் இருந்தார், முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில்.